விமான நிலையங்களில் இந்திய பயணியர் குடியுரிமை சோதனை பிரிவில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தடுக்க புதிதாக விரைவான குடியுரிமை பரிசோதனை சேவையை சென்னை, மும்பை, பெங்களூரு உட்பட 7 விமான நிலையங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்தார். இந்த சேவை தற்போது டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மட்டுமே தற்போது அமலில் இருந்த நிலையில் இது சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி, அகமதாபாத் விமான நிலையங்களிலும் அமலுக்கு வந்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக இந்த சேவையை துவக்கி வைத்துள்ளார். அரசு மருத்துவமனைகளுக்கு கடந்த ஆண்டில் விநியோகிப்பதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட 23 மருந்துகள் தரமற்றதாக இருந்ததை தொடர்ந்து அவற்றை விநியோகிக்க அரசு தடை விதித்துள்ளது. அத்துடன் அந்த மருந்துகளை விநியோகித்த 9 நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான மருந்துகளை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மொத்தமாக கொள்முதல் செய்து விநியோகித்து வருகிறது. மருந்துகளின் தரமும் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தரமற்ற மருந்துகள் கண்டறியப்பட்டால் அவை தடை செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. வருமான வரி அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து கோடிக்கணக்கில் வழிப்பறி செய்ததால் கைதான சிறப்பு எஸ்ஐக்கள் ராஜா சிங் மற்றும் சன்னி லாய்டு ஆகியோர் வாங்கியுள்ள சொத்துக்கள் குறித்து போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி இரவு திருப்பத்தூரில் இருந்து 20 லட்சம் ரூபாயுடன் வந்த முகமது கவுஸ் என்பவரிடம் வழிப்பறி செய்தது தொடர்பாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ ராஜா சிங் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக இருந்த சென்னை வருமான வரி அலுவலகத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் பிரபு, ஆய்வாளர் தாமோதரன், ஊழியர் பிரதீப் ஆகியோரும் கைதாகினர். இவர்களின் முக்கிய கூட்டாளியான சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ சன்னி லாய்டை தேடி வந்த போலீசார் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் கைது செய்தனர். அவரை சென்னைக்கு அழைத்து வந்து ஜனவரி 30ஆம் தேதி வரை புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைத்துள்ளனர். முன்னதாக சன்னி லாய்டு, ராஜா சிங் ஆகியோரிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். அப்போது சென்னை பெரியமேடு, ராயபுரம், பாரிமுனை உள்ளிட்ட பகுதிகளை சுற்றியே பணிபுரிந்து வந்த சன்னி லாய்டு, ராஜா சிங் ஆகியோர் வருமான வரி அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்தது தெரிய வந்தது. தமிழக அரசின் அமுதம் மற்றும் கூட்டுறவு பல்பொருள் அங்காடிகளில் டோர் டெலிவரி எனப்படும் வீட்டிற்கு மளிகை பொருட்களை விநியோகம் செய்யும் வசதி விரைவில் துவங்கப்பட உள்ளது. இதற்காக கணினி மென்பொருள், மொபைல் போன் செயலி உருவாக்கும் பணிகள் நடைபெறுகிறது என்று கூட்டுறவுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் சராசரியாக 70,000 வாகனங்கள் கடந்து செல்லும் நிலையில் ஓசூருக்கு புதிதாக அமைக்கப்படும் பேருந்து நிலையத்தால் பெரிய அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் விபத்துக்கள் நடக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனவே பட்டர்ஃப்ளை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் கேட்டும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை செவிசாய்க்காமல் மௌனம் காப்பதாக கூறப்படுகிறது. கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் வரும் 26ஆம் தேதி டாஸ்மாக் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோதண்டம் கூறியுள்ளார். அரசு துறையில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் நேரத்தில் திமுக வாக்குறுதி கொடுத்தது. அந்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை. டாஸ்மாகில் பலர் 21 ஆண்டுகளுக்கு மேலாகவும் பணிபுரிகின்றனர். எனவே பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு வரும் 26ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் வரும் 20ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அதிகாரிகள் அழைத்துள்ளனர். இந்த பேச்சில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் 27ஆம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகளை மூடியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தமிழக அரசு பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க ரேஷன் கடைகள் வாயிலாக கேழ்வரகு வழங்க முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக நீலகிரி, தர்மபுரியில் உள்ள கார்டுதாரர்களுக்கு அரிசிக்கு பதில் 2 கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஜனவரி 21ஆம் தேதி புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக கட்சியின் விதிமுறைப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்.
அதேபோல் ஒருவருக்கு 2 முறை மாநில தலைவர் பதவியும் வழங்கலாம். அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்து கொண்டு பாஜக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் பதவிக்கு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு பாஜக தலைமைக்கு பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதில் ஒருவருக்கு பாஜக மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் இந்திய சுற்றுலா பயணியர் யுபிஐ வாயிலாக பணம் செலுத்தும் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் இந்திய சுற்றுலா பயணியர் ஷாப்பிங் செய்யும் போது ரொக்கமாகவோ அல்லது கடன் அட்டைகள் வாயிலாகவோ மட்டுமே பணம் செலுத்தும் முறை தற்போது நடைமுறையில் உள்ளது.